வெள்ள பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக தமிழகம் வந்துள்ள மத்திய குழுவினர் சென்னையில் பாதிக்கப்பட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். உள்துறை இணை செயலாளர் பிரசாத் தலைமையிலான 9 பேர் கொண்ட மத்திய குழுவினர் முதலில் மயிலாப்பூரிலும் பிறகு கோட்டூர்புரத்திலும் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வின் போது சென்னை மாவட்ட ஆட்சியர் சுந்தரவல்லி, மாநகர ஆணையர் விக்ரம் கபூர் உள்ளிட்ட அதிகாரிகள் உடன் இருந்தனர். வெள்ள பாதிப்பின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களை காட்டி அவர்கள் விளக்கமளித்தனர். இதனையடுத்து குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு பகுதிகளில் உள்ள மக்களை சந்தித்த மத்திய குழுவினர் பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தனர். இதனையடுத்து சைதாப்பேட்டையிலும் ஜாஃபர்கான்பேட்டையிலும் மத்திய குழு ஆய்வு மேற்கொண்டது. சைதாப்பேட்டையில் நடைபெற்ற ஆய்வின் போது அங்கு கூடிய பாதிக்கப்பட்ட மக்கள் மழையால் பாதிக்கப்பட்ட பலருக்கும் வீடுகளை ஒதுக்கிய தமிழக அரசு தங்களுக்கு வீடு ஒதுக்கவில்லை என குற்றம் சாட்டி சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஓட்டு ஐடி இருக்கு, ஆதார் அட்டை இருக்கு, எல்லாமே இருக்குது பாருங்க. கவர்மெண்ட் குத்த அத்தாச்சி இது இருந்தோம்னா எங்களுக்கு நம்பர் வரல. நாங்க என்ன பண்ண முடியும்? இப்போ எல்லா வீடுமே நேட குளோஸா போயிடுச்சு பாருங்க. எதுவுமே சொல்ல அதிகாரிங்க வந்தாங்க, அவங்க எதுவுமே சொல்லாம அவங்க மட்டும் போயினே இருந்துட்டாங்க. எங்களை பேச விடல முதல்ல அதிகாரிங்க. இப்ப சொந்த வீட்டுல போயிட்டாங்க. இப்ப எங்களுக்கு வீடு எதுல எதுவும் இல்லை. நாங்க தெருவில் நிப்போம் சார். சொல்லுங்க சார், நாளைக்கு எல்லாம் இடிக்கிறாங்க. நாங்க எங்க போவோம் சொல்லு சார். வீடு எதாவது கொடுக்கல சார். நாங்க வாடகை வீட்டுல இருக்கிறோம் சார். நாங்க வாடகை வீட்டுல இருக்கிறோம். இப்ப எங்களுக்கு பாதிப்பு போயிடுச்சுல, எங்களுக்கு எதுவும் இல்லை சார். ஒண்ணுமே இல்லை சார். இங்கதான் இருக்கோம் சார். 2 வருஷமா அங்கதான் இருக்கிறோம். ஒண்ணுமே இல்லை. அத்தாச்சி ஒண்ணு இல்லை. எங்களுக்கு வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு கண் பார்வை கம்மி. பிள்ளைங்க முதல்ல நிக்குதுங்க. வீடு இல்லாத வாசல் இல்லாத எங்களை வாடகை கொடுக்க முடியல சார். வந்தாங்க பேசாங்களே, பேச விடல சார். எங்களை என்ன சார் பண்றது? நாங்க எங்க சார் போறது?